பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமேன். இவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்கள். ஆண்டவர் நம்மளை அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதனால நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? நம்மக்கிட்ட இருக்கிற வசதிகள்னாலையா, நம்மக்கிட்ட இருக்கிற பணங்களினாலையா, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற அந்தஸ்துகளினாலையா, இல்லை நம்மளோட பிறப்பின் பெருமையினாலையா? எதனால ஆண்டவர் நம்மளை அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார்? நாம் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறதுனாலையா? இல்லவே இல்லை. எந்த ஒரு காரணமும் கிடையாது. அவர் ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்? அவர் நம்மேல் அன்பாக இருக்கிறதினால் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் சர்வ பூமியை, சர்வ உலகத்தை படைத்த தேவன், அகிலத்தை ஆள்கிற தேவன், எல்லா காரியங்களையும் உண்டாக்கினவர், சகலமும் அவருக்குள் இருக்கிறது. அப்பேற்பட்ட மகத்துவமுள்ள தேவன் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நாம் பாத்திரவான்களே அல்ல. ஆனாலும் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஜனமாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்களேன். ஒரு வசதி மிகுந்தவங்க நம்மளை நேசிக்க மாட்டாங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க நம்மளை விரும்ப மாட்டாங்க. நம்ம அவங்களோடு இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. சபையில் நம்ம அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அவமானமாக தான் தெரியுமே தவிர, அவங்க அளவுக்கு யார் உயர்ந்த ஸ்தலங்களில் இருக்காங்களோ அவங்களோட தான் அவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உலகத்தையே படைத்த தேவன், எல்லாவற்றிற்கும் காரணமானவர், அவர் நம்மை அவருக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வோமேயானால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள்! ஆண்டவர் அவருக்கு பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா? சகல ஜனங்களிலும், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் அதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் செய்யாத அப்படின்னு சொல்கிற காரியங்களை விட்டுட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளையை வாழ்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சிந்திக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நிமிஷத்தில் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதற்கான பாத்திரவான்களாய் நாம் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை அவருக்கு பரிசுத்த ஜனமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.